சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஹோசானா 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 ஹோசானா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஹோசானா 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 ஹோசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஹோசானா 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 ஹோசானா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஹோசானா 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 ஹோசானா.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்மேல் ஆதரவாய் அவர் இருந்திருக்கிறார். நம்மை காத்து அவர் தப்ப பண்ணி இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாம் அகப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அவர் நம்மை காத்து தப்ப பண்ணி இருக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே அதை உண்மை என்று சொல்லுகிறவர்கள் கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே நீர்தான் என்னை காத்து தப்ப பண்ணினீர், எங்களுடைய குடும்பத்தை நீர்தான் காத்து தப்ப பண்ணினீர். எஸ், ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல அவர் ஆமென் நம்மேல் ஆதரவாக இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் நம்மேல் ஆதரவாக இருக்கிறார். நம்மை காத்து தப்ப பண்ணுகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கிருபையினாலே, அவர் நம்மேல் வைத்த அவருடைய இரக்கத்தினாலே ஆமென் நாம் தப்பித்திருக்கிறோம், நாம் காக்கப்பட்டிருக்கிறோம், நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை விடுவித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல வாய்கள் திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மை காத்து தப்ப பண்ணினவர். Thank you, Appa. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வேலியடைக்கட்டும். எங்களோடு தொடர்ந்து நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினாலே தொடப்படுவதாக. எங்களோடு தொடர்ந்து பேசும். ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? சேர்ந்து பாடும். ஆமென். தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே. ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறினீரே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே. ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. தேவன் ஆராதனைக்குரியவரே,
அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. எதிர்கொண்டு வந்த செங்கடலே உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பர்வதமே உன்னை உருகி போகச் செய்தார். எதிர்கொண்டு வந்த செங்கடலே உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பர்வதமே உன்னை உருகி போகச் செய்தார். ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. சோதனை வேளையில் தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தி நீ ஒருவரும் குறைகள் சொல்லாத படிக்கு அரணாய் மாறினீரே. சோதனை வேளையில் தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தி நீ ஒருவரும் குறைகள் சொல்லாத படிக்கு அரணாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. சேர்ந்து பாடும். எதிர்கொண்டு வந்த செங்கடலே உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பர்வதமே உன்னை உருகி போகச் செய்தார். எதிர்கொண்டு வந்த செங்கடலே உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பர்வதமே உன்னை உருகி போகச் செய்தார். ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஓ, ஜீவனை பார்க்கிலும் நல்லதே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே. ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறினீரே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே. ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஓ, ஜீவனை பார்க்கிலும். சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லதே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலில் அவர்கள் கடக்கிறதற்கு முன்பாக ரொம்ப பயத்தோடு
எதிரி இப்படி துரத்தி வருகிறானே என்கிற நடுக்கத்தோடு அவர்கள் இருந்தபோது ஒருத்தர் மேல கூட அந்த எகிப்தியர் கை வைக்க ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. அவங்க கண்ணால பார்த்தாங்க, எகிப்தியர் துரத்தி வருகிறத கண்ணால பார்த்தாங்க. ஆனா அவர்கள் மேல கை வைக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வருகிற பலனை காண்பாய். உங்க கண்கள் பார்க்கும், ஆனா உங்க மேல கை வைக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஒருத்தர் மேல கூட எகிப்தியரின் ஆயுதங்கள் ஒண்ணுமே ஒருத்தர் மேல கூட படல. ஆண்டவர் மதிலாய் நின்று தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தாரே. மதிலாய் நின்றார், மதிலாய் நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே சென்ற அந்த தூதனானவர் விலகி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்னாக போய் நின்று கொண்டார். அவர்களுக்கு பாதுகாப்பாக, அவர்களுடைய ஒரு மதிலாக அவர் நின்று கொண்டார். அதே தேவன் இந்த நாட்களில் உங்களையும் அப்படித்தான் பாதுகாத்து வருகிறார். உங்களை துரத்தி வருகிறவர்கள் எத்தனை பேராயிருந்தாலும், எத்தனை எகிப்தியராயிருந்தாலும், எவ்வளவு ரதங்களில் உங்களை துரத்தி வந்தாலும் உங்க கண்கள் அவர்களை பார்க்கும். ஆனா உங்களை தொட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னாரே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே, ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறி நீரே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே, ஒருவரும் கடந்து வராத படிக்கு மதிலாய் மாறி நீரே. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. ஓ, ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லதே. கரங்களா சேர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். அக்கினி மதிலாய் நம்மை சுற்றி நின்று நம்மை வேலையடைத்து பாதுகாக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, thank you அப்பா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையேன், அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் உன்னை காப்பாரே. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. காரிருளில் நீ நடக்கும் போது பாதைக்கு வெளிச்சமாவார். காரிருளில் நீ நடக்கும் போது பாதைக்கு வெளிச்சமாவார். கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்லி, கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்லி நித்தமும் உன்னை
நடத்திடுவார், நித்தமும் உன்னை நடத்திடுவார். உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. வியாதியினால் நீ தவிக்கும் போது பரிகாரியாயிருப்பார். வியாதியினால் நீ தவிக்கும் போது பரிகாரியாயிருப்பார். கல்வாரியின் காயம் உன்னை குணமாக்கும், கல்வாரியின் காயம் உன்னை குணமாக்கும். தழும்பினால் நீயும் சுகமாவாய், தழும்பினால் நீயும் சுகமாவாய். உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. அக்கினியில் நீ நடந்தாலும் உன்னோடு நடந்திடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் உன்னோடு நடந்திடுவார். தீமை அணுகாது துக்கப்படுத்தாது, தீமை அணுகாது துக்கப்படுத்தாது. எல்லையை பெரிதாய் மாற்றிடுவார், எல்லையை பெரிதாய் மாற்றிடுவார். உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. 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 காரிருளில் நீ நடக்கும் போது பாதைக்கு வெளிச்சமாவார். காரிருளில் நீ நடக்கும் போது பாதைக்கு வெளிச்சமாவார். கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்லி, கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்லி நித்தமும் உன்னை நடத்திடுவார், நித்தமும் உன்னை நடத்திடுவார். உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. அவர் உன்னை ஆமென் கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. அவர் உன்னை கைவிடாரே, காப்பாரே. அக்கினியில் நீ நடந்தாலும் உன்னோடு நடந்திடுவார். அக்கினியில் நான்காம் நபராய் இறங்கி வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்பவர்களோடு நடந்த தெய்வம் ஆமென் உங்களோடும் உங்களுடைய சூழ்நிலைகளோடும் இருக்கிறார். உங்களை தனியே விடுகிற தெய்வம் அவர் அல்ல. ஆமென். அவருக்காய் வைராக்கியம் காண்பித்த உங்களுக்காய் அவர் இறங்கி வருவார். அவருக்காக வைராக்கியம் காண்பித்த உங்களுக்காக எந்த அக்கினி சூளையிலும் இறங்கி வந்து உங்களை காப்பாற்ற உண்மையுள்ள தெய்வம் அவர். உங்களுடைய வஸ்திரம் போலும் கருகாமல், உங்களுடைய தலையின் முடி போலும் கருகாமல் உங்களை காக்கிற உண்மையுள்ள தெய்வம். ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல ஆவியில நிறைந்து அக்கினியில் நீ நடந்தாலும் உன்னோடு நடந்திடுவார். ஆமென். அக்கினியில் நீ நடந்தாலும் உன்னோடு நடந்திடுவார். தீமை அணுகாது துக்கப்பட
அணுகாது, தீமை அணுகாது, துக்கப்படுத்தாது. எல்லையை பெரிதாய் மாற்றிடுவார், எல்லையை பெரிதாய் மாற்றிடுவார். அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. ஆமென். அவர் உன்னை ஷபரஹந்தரா கபரா இதம் பருமன ஷபரஹந்தரா திரனா. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. உன்னை ஒருபோதும் உனக்குண்டு கவலையே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. ஆண்டவருக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள், நீங்க விசேஷமானவர்கள், நீங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியமானவர்கள். ஆமென். பிசாசு ஒருவேளை உங்க மனசுல இப்படிப்பட்ட சில கலைகளை விதைத்திருப்பான். என்னன்னு சொன்னா, ஆண்டவர் உன்னை கண்டுக்கவே இல்லை, அவருக்கு நீங்க ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு ஆளை போல உங்களுடைய மனதிலே அவன் வர்ணித்து கொண்டிருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்லுகிற, நீ எனக்கு முக்கியம், நீ எனக்கு விசேஷமானவன். அவரை விட்டு ஒன்றும் உங்களை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த அந்த பிணைப்பை விட்டு யாரும், எந்த பிசாசும் உங்களை பிரிக்கவே முடியாது. எந்த அக்கினி சூளைக்கும் அதிகாரம் இல்லை, எந்த நிந்தனைகளுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த பரியாசங்களுக்கும் அதிகாரம் இல்லை. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன்,
எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஓ அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடு. விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். 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 விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் ஓ உம்மை விடமாட்டேன். நீர் எனக்காய் கிரியை செய்யும் வரை, நீர் என் சார்பில் இருந்து செயலாற்றும் வரை, நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரை உம்மை நான் விடமாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. எம்மாவூர் சீடர்கள்
யார் கூட நடந்து போகிறோம் என்று தெரியாமலே இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் நடந்து போனார்கள். போகிற வழியில வேதம் சொல்லுகிறது, அவர் அப்புறம் போகிறவரை போல அவர் காண்பித்தார். இந்த சீஷர்கள் விடல, அவரை தம்மோடு இருக்கும்படி, ராத்திரியில் அவரோடு தங்கும்படி அவரை அழைத்தார்கள். அழைச்சதுனால அவர் வந்தார். வந்தப்போதான் அப்பத்தை பிற்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இப்போ இப்படி யோசிச்சு பார்க்கலாம், ஒருவேளை அந்த சீஷர்கள் இயேசுவை கூப்பிடாமல் இருந்திருந்தால் அன்றைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்காது. ஆண்டவர் அவர்கள் நடுவிலே அந்த பிரசன்னமாகிற அந்த அனுபவத்தை அவர்கள் தவற விட்டிருக்கலாம். இது போலதான் நிறைய நேரங்களில் ஆண்டவர் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்புறம் போகிறவரை போல் அவர் காண்பிப்பார். எதற்காக அப்படின்னா, உண்மையிலே இன்னும் அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோமா, இன்னும் அவரிடத்தில் போராடுகிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சில நேரங்களிலே அப்படி போவது உண்டு. அதை புரிந்து கொள்ளாத நாம் என்ன செய்கிறோம்? அவர் போனால் போகட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறோம். ரூத் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நவோமி வந்து மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள், நீங்க போங்க, உங்களுடைய வீடுகளுக்கு நீங்க கடந்து போங்கன்னு சொன்னப்போ ரூத் சொன்ன வார்த்தை இதுதான், நீ போகிற இடத்திற்கு நானும் வருவேன், எந்த தேவனை ஆராதிக்கிறோ அந்த தேவனை நானும் ஆராதிப்பேன், நீ மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னை பிரிக்காதுன்னு சொல்லிதான் அவள் எருசலேமுக்குள்ள அவள் வருகிறாள். நவோமி சொன்னோடனே அந்த பெண் போயிருக்கலாம் இல்லையா? அவள் போகவில்லை. பாருங்க, அப்படி சொல்லி வந்ததுனால சற்றும் சிந்தித்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆண்டவர்கிட்ட போராடணும், ஆண்டவர்கிட்ட போராடணும். வாக்குத்தத்தம் தந்திருப்பாரு, ஆனால் ஜெபம் பண்ணி அது நடக்காதது போலவே உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கொள்ளணும், என்னன்னா, நாம் தேவ பிள்ளைகள் போராடுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் போராடி பெற்றுக்கொள்ளணும். அன்றைக்கு யாக்கோபு விடல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மனுஷனோடு மாத்திரமல்ல தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை போராட அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் இப்படி நாம் போராடி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படியே பாடி ஆராதிக்கலாமா? எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. நீங்க கவலையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை நன்கு அறிந்திருக்கிறார். அந்த மனபாரங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். நீங்க கவலையா இருக்கிறது அவருக்கு தெரியும். ஆண்டவர் சாமுவேல் என்கிறதான அந்த தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார், நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? இன்னும் எவ்வளவு நாட்கள் நீ இப்படியே துக்கத்தில் இருக்க போகிறாய் என்று ஆண்டவர் கேட்டதோடு மாத்திரமல்ல, அவனிடத்தில் சொன்னார், உன்னுடைய கொம்பை வந்து தைலத்தினால நிரப்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உன்னுடைய இருதயம் பரிசுத்த ஆவியினாலே இந்த ஆராதனை வேளையில் நிரப்பப்படட்டும், கவலைகள் எல்லாம் மாறட்டும். சேர்ந்து பாடுவோமா? இதுவரை உதவின எபினேசர் உண்டு, ஓ
இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு. ஓ, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். ஓ, இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம், சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு. பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு. ஓ, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். புதுபலன் அடைந்து, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய். மடிந்து போவதில்லை, நீ மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும், எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில எங்களோடு நீர் இடைப்படுகிறீர், எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையினுடைய மீதியான பகுதிகளையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 47வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 47வது சங்கீதம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா,
கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை வாசிக்கலாமா? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவர், எங்களுடைய சூழ்நிலைகளின் நடுவிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் என்ன தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஏன் நமக்கு மாத்திரம் பிரச்சனைகள் வருகிறது என்கிற தலைப்பிலிருந்து அது சம்பந்தமான காரியங்களை இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 35வது வசனத்திலே, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அவர் அழைக்கிறார். அக்கரைக்கு போவோம் என்று சொல்லி சீஷர்களை அழைக்கிறார். அது ஒரு சாயங்காலமான நேரம். இயேசு கிறிஸ்து படவில் அமர்ந்து அவர் தம்முடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருந்தார். ஒரு கரையிலே, ஒரு கடற்கரையிலே படகு நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த படகிலே அவர் உட்கார்ந்து தம்முடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அது வழக்கமான ஒன்று தான். மற்ற சுவிசேஷங்களில் வாசிக்கும் போது அடிக்கடியாக இயேசு கிறிஸ்து இப்படி படவில் அமர்ந்து அவர் பிரசங்கித்ததை நம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது போன்ற ஒரு சூழல் இயேசு கிறிஸ்து படவில் அமர்ந்து அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். பிரசங்கித்து முடிந்த பின்பு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து அக்கரைக்கு போவோம் என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் எதற்காக என்று சொல்லவில்லை. அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஏவுதல்கள் தருகிறார். சில காரியங்களை செய்யும்படி, சில காரியங்களை தொடங்கும்படி ஆண்டவர் நமக்கு ஏவுதல்கள் தருகிறார். ஆனால் எதற்காக என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதில்லை. யோசேப்பினிடத்திலே ஆண்டவர் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அவர் தந்தாலும் எதற்காக இந்த சொப்பனங்கள், எதற்காக இந்த தரிசனங்கள் என்று யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன செய்யவில்லை? வெளிப்படுத்தவில்லை. பல நேரங்களிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யும்படி, ஒரு காரியத்தை துவங்கும்படி நம்மை உற்சாகப்படுத்தும் போது, நமக்கு ஏவுதல்கள் தரும்போது, வசனத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை தொடர்ந்து ஏவிக்கொண்டே இருக்கும்போது எதற்காக என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறதில்லை? சொல்லுகிறதில்லை. ஆனால் எதற்காக என்று அவர் சொல்லாவிட்டாலும் அவர் சொல்லுகிற காரியத்தை, அவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை, அவர் துவங்க சொல்லுகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார், அக்கரைக்கு
போவோம் என்று சொன்னார். கூடவே ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார், வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் சீஷர்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இருக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நானும் உங்களோடு வருகிறேன், வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்ய சொல்லும்போது அவர் எதற்காக என்று சொல்லாவிட்டாலும் ஆமென், அவர் நம்மை வழி நடத்தும்படி அவர் நம்மோடு கூட வருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் சம்பவிக்க பண்ணின சில காரியங்களுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்களை அவர் தனியாக விடவில்லை. அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி, வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். எதற்காக என்று சொல்லாவிட்டாலும், ஏன் என்று சொல்லாவிட்டாலும் அவர் நம்மோடு வருகிறபடியினால நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்த, நம்முடைய பாதைகளை சீர்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த போது அணி அணியாக அந்த ஜனங்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் வெளியே வந்தபோது பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இந்த ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்தினார். அவர்களை தனியே விடவில்லை. நம்முடைய தேவன் நம்மை தனியே விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். 36வது வசனத்தில் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் அந்த படவில் தானே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அந்த படவில் வைத்த வண்ணமாகவே இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது அக்கறைக்கு கொண்டு போகிறார்கள். சீஷர்கள் தண்டு வலிக்கிறார்கள். ஆமென். இந்த படகை அப்படியே கொண்டு போகிறார்கள். இந்த படகில் இயேசு இருக்கிறார். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது கடலிலே பிரயாணமாய் இருக்கும்போது வேறே படவுகளும் இயேசு கிறிஸ்துவோடு இப்பொழுது பயணம் செய்கிறது. இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அவரை பின்பற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அவர்கள் வருகிறது வழக்கம். அதை பற்றி சுவிசேஷ புஸ்தகங்களில் அநேக இடங்களில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆமென். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்போது 5000 பேருக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பக்கத்தில் 5000 பேர் அவரை சுற்றி என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த நாட்களிலே அவரை நெருக்கி இருந்திருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூட்டம் கூட்டமான ஜனங்கள் வியாதிகள் சுகமாக்கும்படி, பிசாசுகள் துரத்தப்படும்படி, விடுதலை ஆக்கப்படும்படி, கட்டுகள் நீக்கப்படும்படி அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றி செல்லுவது ஆமென் அந்த ஜனங்களுக்கு வழக்கமாக இருந்தது. அப்படி இயேசு கிறிஸ்து கடலில் பிரயாணம் பண்ணும்போதும் அவர்கள் தங்களுடைய படகுகளை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றி செல்லுகிறவர்களாக இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு படகுல இருக்கிறார். அந்த படகுல 12 சீஷர்கள் இருக்கிறார்கள். அந்த படவை சுற்றி வேறே படவுகளும் இப்பொழுது பயணமாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்கள் மனதில் இப்படி கற்பனை செய்து கொள்ளுங்கள், இயேசு இருக்கிற படகு தம்முடைய சீஷர்களோடு போய்கொண்டிருக்கிறது கடலிலே. ஆமென். இந்த படவுக்கு முன்பாக சில படகுகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த படகுக்கு பின்பாகவும் சில படகுகள் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 37வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த சுழல் காற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுழல் காற்று அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை வீடியோவில் பார்த்துருக்கலாம், நியூஸில் பார்த்துருக்கலாம். இந்த சுழல் காற்றினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம், ஒரு தோட்டம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடு, இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை அது முழுவதுமாக தாக்குகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சுழல் காற்றினுடைய தன்மை அதுதான். மொத்த ஒரு ஊரையுமே அது அழிக்காது, பதிலாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அது மையம் கொண்டு அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறதா இருக்கும் இந்த சுழல் காற்று. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்த சுழல் காற்று உண்டாகி
படகு நிரம்பத்தக்கதாக. இந்த சுழற்காற்று வந்தது தரையில் இல்லை, அது தண்ணீரில், கடலில் வந்திருக்கிறது. இந்த சுழற்காற்று வந்து படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எந்த படகுல இருந்தாரோ, இயேசுவினுடைய சீஷர்கள் எந்த படகுல இருந்தாங்களோ அந்த படகுல மட்டும் அலைகள் மோதி இருக்கிறது. மற்ற படகுகள் முன்னாகவும் போய்கிட்டு இருக்கு, பின்பாகவும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த படகுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அலைகள் அதின் மேல் மோதிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மற்ற படகுகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு படகுக்கு மட்டும்தான், இயேசு இருக்கிற சீஷர்களோடு பயணம் செய்கிற இந்த ஒரு படகுக்கு மட்டும்தான் என்ன பிரச்சனை. மற்ற படகுகளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையை பாருங்க, அலைகள் அதின் மேல் மோதிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முன் செல்ல விடாமல், அதை போக விடாமல் அந்த அலைகள் மோதினதாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ முன்னாக சில படகுகள் போயிட்டு இருக்கு, இயேசு கிறிஸ்து போன படகுக்கு பின்னாக சில படகுகள் போயிட்டு இருக்கு. அந்த படகுலெல்லாம் பிரச்சனை இல்லை, இயேசு கிறிஸ்துவின் படகில் மட்டும்தான் பிரச்சனை. இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு மட்டும் சில பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மட்டும் சில போராட்டம் வருது அப்படின்னு சொன்னா, உங்க படகுல இயேசு இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். வேற படகுகள்லாம் சுற்றி இருந்துச்சே, வேற படகுகள்லாம் சுற்றி வந்துச்சே, அந்த படகுக்கெல்லாம் பிரச்சனையே வரல. அந்த படகுக்கு மேல அலைகள் மோதல, அந்த படகுக்கு மேல எந்த விதமான சுழல் காற்றும் இல்லை. ஆனா இயேசு பயணம் செய்த அந்த ஒரு படகுக்கு மேல மட்டும் பிரச்சனை. அந்த ஒரு படகுக்கு மேல மட்டும் அலைகள் மோதி அடிக்கிறது. அந்த ஒரு படகை முன்னேற விடாமல் தடுக்கிறது இந்த சுழல் காற்று. அதை பற்றி தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். நீங்க அறிந்து கொள்ளணும், உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுன்னா இயேசு உங்க கூட இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற விஷயம் அதுதான். ஆமென். பிரச்சனை அதிகமாக வர்றதுனால ஆண்டவர் என் கூட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி அதிகமான பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அதிகமான சுழல் காற்று உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா, உங்க கூட இயேசு இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு உங்க கூட இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஹல்லேலூயா. இயேசு உங்க கூட இருக்கிறதுனால தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் உங்களை அப்படியே ஆண்டவர் விட போகிறதில்லை. அவர் உங்க படகுல இருக்கிறதுனால நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு உங்க படகுல இருக்கிறதுனால பிரச்சனை வராது என்று அர்த்தம் அல்ல. நிறைய பேர் அதைத்தான் நினைக்கிறோம். இயேசு என் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை, இயேசு என் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த போராட்டமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். இயேசு நம்ம கூட இருந்தாலும் நமக்கு போராட்டங்கள் வரும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சுழல் காற்றுகள் வந்தாலும், எத்தனை அலைகள் நம்மை மோதி அடித்தாலும், இயேசு நம்மோடு இருக்கிறபடியினால நிச்சயமாக அவர் நம்மை காப்பாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அலைகள் அதின் மேல் மோதிற்று அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற படகுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். உங்களுக்கு வருகிற பிரச்சனை மற்றவங்களுக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கு மட்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு உங்க படகுல இருக்கிறபடினால. ஆமென். உங்க இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க, இயேசு என் படகுல உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். என்னை ரட்சிக்கிற தெய்வம் என் படகில் உண்டு. ஆமென். என் பிரச்சனைகளை மாற்றுகிற தெய்வம் என் படகில் உண்டு. என் போராட்டங்களை மாற்றுகிற தெய்வம் என் படகில உண்டு. ஹல்லேலூயா. அலைகள் மோதினது, அலைகள் எதிர்த்தது. இயேசு இருந்த படகை முன்னேறி செல்ல விடாமல் இந்த அலைகள் மோதினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிற எல்லா சுழல் காற்றும் இன்றைக்கு நின்று போக போகிறது. ஆமென். உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிற எல்லா சத்ருவினுடைய கிரியைகள் இந்த நாளிலே ஆண்டவர் அவைகளை நிறுத்தி போட போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து உங்க படகுல இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரலாம், அதை மாற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய படகுல, இயேசு கிறிஸ்து இருந்த அந்த படகுல சுழல் காற்று வருகிறது, பலத்த சுழல் காற்று.
அலைகள் மோதி அடிக்கிறது, இப்படி பிரச்சனைகள்லாம் நடக்குது. இப்போ வேற படகுகளும் இயேசு கிறிஸ்துவின் படகோடு அவைகள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? இப்போ அந்த படகுல இருந்தவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க கொஞ்சம் தூரத்தில் அவங்க பயணம் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த படகுக்கு மட்டும்தான், இயேசு இருக்கிற படகுக்கு மட்டும்தான் பெரிய சுழற்காட்டு, பெரிய போராட்டம், பெரிய தடை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த வேற படகுல உள்ளவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, ஐயோ நல்ல வேளை அந்த படகுல நம்ம என்ன செய்யலை, வரலை. இயேசு கிறிஸ்து இருந்த அந்த படகுல நம்ம வரலை, நம்ம இந்த படகுல வர்றதுனால நம்ம சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அபிப்பிராயம் சொல்லுவாங்க. என்ன அபிப்பிராயம்? ஐயோ பாவம், இயேசு கிறிஸ்து போன இந்த படகுல இப்படியெல்லாம பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அபிப்பிராயம் சொல்லுவாங்க. நம்ம பிரச்சனைகளின் ஊடாய் போகும்போது, போராட்டங்கள் ஊடாய் போகும்போது நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கை குறித்த அபிப்பிராயம் சொல்லுவார்கள். ஆமென். பாருங்க, இந்த போராட்டத்தினால இவங்க முடிஞ்சு போக போறாங்க, இந்த விழுக போறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்முடைய போராட்டத்தை பார்த்து அபிப்பிராயம் சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய படகுல இருக்கிறபடியினால, அவர் நம்ம கூட பிரயாணம் பண்றபடியினால, நம்மை அவர் நடத்துகிறபடியினால, எத்தனை பேர் அபிப்பிராயம் சொன்னாலும் ஆமென், அவர்களுடைய அபிப்பிராயங்களின் படி அல்ல, தேவன் தம்முடைய திட்டத்தின்படியே நம்மை காப்பாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அமிழ்ந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை உங்களை மூழ்கடிக்காது. இந்த பிரச்சனையினால நீங்கள் மூழ்கடிக்கப்பட மாட்டீர்கள். இந்த பிரச்சனையினால உங்களுடைய பிரயாணங்கள் தடைபடாது. இந்த பிரச்சனையினால உங்களுடைய முன்னேற்றம் தடைபடாது. ஆமென். நீங்கள் நாடின துறைமுகத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரச்சனை வரும் என்று அறிந்துதான் அவர் உங்க படகுல ஏறி உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். போராட்டங்கள் வரும் என்று அறிந்துதான் அவர் உங்க படகுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். உங்களுடைய கைப்பிடித்து உங்களை நடத்தும்படி, இந்த பிரச்சனையில நீங்கள் அமிழ்ந்து விடாமல் உங்களை பாதுகாக்கும்படி தான் இயேசு உங்களுடைய படகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 38வது வசனத்தில், கப்பலின் பின்னியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். கப்பலின் பின்னியத்தில் இயேசு தலையணையை வைத்து அவர் நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் நம்ம போகும்போது நமக்குள்ள இருந்து வருகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் அவர் ஒரு பதில் கூட சொல்லுகிறது இல்லை? எல்லாமே அவருக்கு தெரியுமே, நம்ம என்ன செய்யறோம்னு எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. நம்ம போற பிரச்சனையை பார்க்கிறாரு, சுழல் காற்று அடிக்கிறத பார்க்கிறாரு, முங்கி போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறத பார்க்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் ஆண்டவர் நம்மை காப்பாற்றாமல் இருக்கிறார் என்று நிறைய நேரங்களில் நமக்கு கேள்வி வரும். என் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், அவருக்கு எதுவுமே மறைவானதில்லை, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஆனால் பார்த்துட்டு ஏன் ஆண்டவர் ஒன்றுமே செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் கேள்விகள் கேட்கிறது உண்டு. நம்முடைய ஆண்டவர் மனிதன் அல்ல, நம்முடைய ஆண்டவர் தெய்வம். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மனிதன் அல்ல. நாம் என்ன நினைத்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவரை ஒரு மனிதன் போலவே நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். உதாரணமாக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யாராகிலும் நாம் கஷ்டப்படுகிறதை அவர்கள் காணும்போது நமக்கு அவர்கள் உதவி செய்கிறது போல இயேசு கிறிஸ்துவையும் நாம் அப்படியே அந்த எண்ணத்தில் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் வானத்தையும் பூமியை படைத்த தேவனாய் இருக்கிறார். அவர் மனிதன் அல்ல, ஒரு மனிதன் யோசிக்கிறது போல யோசிக்கிறவரும் அல்ல. அவர் எல்லா காரியங்களுக்கும் அவருக்கென்று சில திட்டங்களையும் சில நோக்கங்களையும் அவர் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது, உங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சில நேரங்கள் அவர் உங்களை காப்பாற்ற மாட்டார். அது உங்களை கைவிடுகிறது போல காணப்படும். ஆனால் அதன் நடுவிலே ஆண்டவர் அவருடைய திட்டத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை அப்படின்னு நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே பின்னியத்தில் அவர் நித்திரையாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் 100க்கு
100 அவர் தெய்வீகமாயிருந்தாலும் 100 அவர் மனுஷனாகவும் அவர் இருந்திருக்கிறார். மனுஷனுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனைகள் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. வலி வேதனைகள் அவருக்கும் உண்டாயிருக்கிறது. அவருக்கும் நித்திரை வந்திருக்கிறது. அவரும் தூங்கி இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நித்திரையா இருந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சீஷர்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நித்திரையா இருந்தார். பல நேரங்களிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருக்கும்போது இந்த அமைதிக்கு காரணம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மேல் நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அவர் மேல் விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று தான் சில சூறாவளிகளை, சில சுழல் காற்றுகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவர் மேல் உள்ள விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி சில அலைகள் நம்மை மோதி அடிக்கிறதை அனுமதிக்கிறார். ஆமென். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆமென் அமிழ்ந்து போகிறதான ஒரு சூழ்நிலைகளை கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வருகிறார். இதற்கிடையில் அவர் எதுவும் பேசுகிறது இல்லை. அவர் கப்பலினுடைய பின்னியத்திலே இருக்கிறார். அவர் பின்னியத்தில் இருந்தால் கூட எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படி அமைதியா இருக்கிறது போலவே காணப்படும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் நான் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்போது, போராட்டத்துக்கு மேல போராட்டம் வரும்போது, இயேசு என் கூட இல்ல, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லாம இந்த சூழ்நிலையில நான் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் என்னிடத்தில் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போதே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற வார்த்தை அதுதான். அந்த சீஷர்கள் சொல்றாங்க பாருங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆமென். நாங்கள் மடிந்து போகிறோமே, நாங்கள் சாக போகிறோமே, அது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் இந்த சூழ்நிலையை அனுமதித்ததற்கான காரணம் நீங்க விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. சில பிரச்சனை ஆமென் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறதா? அதை விட்டு எப்படி வெளியே வர வேண்டும் என்று தெரியவில்லையா? அப்படிப்பட்ட பாரத்தினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா? நீங்க விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை? ஏன்னா ஆண்டவர் நீங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தில் பாருங்க, 39வது வசனத்தில் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் பாருங்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி கடலை பார்த்து அவர் கட்டளையிடுகிறார். அவர் இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன உடனே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தது அவர்தான். அக்கறைக்கு போவோம் என்று சொன்னது அவர்தான். உங்க கூட வருகிற தெய்வம். ஆமென். குறைவுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மை சோதித்தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி அவர்கள் வெளியே வந்த பின்பு, செங்கடலை அவர்கள் கடந்தார்கள். ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதை தங்களுடைய கண்ணார அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் கடந்து வந்தபோது 2 புறமும் தண்ணீர்கள் மதிலை போல் அப்படி நின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தினூடா இந்த ஜனங்கள் கடந்து வந்தார்கள். வந்த பின்பு ஆண்டவர் ஒரு 3 நாளைக்கு அவர்களுக்கு ஆகாரமும் தண்ணீரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினார். நல்லா கவனிங்க, 3 நாளைக்கு தண்ணீர் சுத்தமாக அவர்களுக்கு இல்லை. அப்படி இல்லாமல் இருந்தப்போ இந்த ஜனங்கள் குழந்தைகள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கால்நடைகள், ஆடு மாடுகள் உண்டு, மிருக ஜீவன்கள் உண்டு. ஆனால் தண்ணீர் இல்லாமல் இந்த ஜனங்கள் தவிக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்த தெய்வம், அற்புதங்களை செய்து அழைத்து வந்த தெய்வம் அந்த இடத்திலே
ஆமென், நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசம் அந்த ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால தான் அவர்களுடைய இருதயத்தில் உள்ளதை அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட சில குறைவுகளை என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். சில நேரங்கள் இப்படிப்பட்ட குறைவுகள் நமக்கு வரும், போராட்டங்கள் நமக்கு வரும். ஆண்டவர் அதை அனுமதிப்பார், அவர் அதை பார்ப்பார். ஏனென்றால் அதிலே நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக. அவர் என்னை வழிநடத்துவார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சில நேரங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வரும்போது, போராட்டங்களுக்கு மேல போராட்டம் வரும்போது, சுழல் காற்றுக்கு மேல சுழல் காற்று அடிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நான் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த சீஷர்கள் சொல்லுகிறது போல அநேக நேரத்தில் நாமும் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், நான் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். நாங்கள் இப்படி சாக போறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இவ்வளவு போராட்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறோமே, ஏன் எங்களை கண்டுகொள்ளவில்லை என்று கேட்பது போல அநேக நேரங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் மோதி அடிக்கிறதுனால, ஜலங்கள் கொந்தளிக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அந்த பயணத்தை அவர் அன்றைக்கு ரத்து செய்யவில்லை, அல்லது வேண்டாம் நாம் திரும்பி போய்விடுவோம் என்று சொல்லி சீஷர்களிடத்தில் இயேசு சொல்லவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து தான் வாருங்கள் அக்கரைக்கு போவோம் என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போகிற வழியில் பிரச்சனை ஏற்பட்டதினால இனி இந்த பாதையிலே போக வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஆமென். ஆண்டவர் நம்மை ஒரு பாதையினூடாய் ஒரு வழியில் நடத்தும் போது இப்படிப்பட்ட இடர்பாடுகள், இப்படிப்பட்ட சோதனைகள், நெருக்கங்கள், ஆமென், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அப்படி வருகிறதுனால அந்த பயணத்தை ஆண்டவர் ஒருபோதும் நிறுத்தி விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து அந்த பயணத்தை தொடர்ந்து செய்வதற்கு, நீங்கள் அந்த பாதையிலே பயணிப்பதற்கான ஒரு பாதையை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். இறைகிற அந்த கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையிலே உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும்போது அந்த பிரச்சனைகள்னால இயேசு கிறிஸ்து அந்த பயணத்தை நிறுத்திவிடவே மாட்டார். ஆமென். நீங்கள் இன்னும் முன்னேறி செல்வதற்கு, நீங்கள் இன்னும் தொடர்ந்து செல்வதற்கு அவர் இறைந்து கொண்டிருக்கிற கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தம்முடைய சீஷர்களை வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து திருப்பி கொண்டு வரவில்லை. அதுபோல நீங்கள் ஆமென் போக வேண்டும் என்று தீர்மானித்த அந்த பாதையிலே அவருடைய வார்த்தையின் மூலமாக செய்ய தொடங்கின அந்த காரியத்திலே ஒரு நாளும் உங்களை பின்வாங்க விடவே மாட்டார். ஏனென்று சொன்னால் உங்களோடு கூட இயேசு பயணித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு உங்களோடு பயணிக்கிறபடியினால, இயேசு உங்களை நடத்தி கொண்டு போகிறபடியினால, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் இந்த பயணத்தை துவங்கினபடியினால நிச்சயமாக உங்களை கரை சேர்க்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த நெருக்கமான சூழ்நிலை, ஆமென், எப்படி யோசிக்கிறதென்றே, எப்படி வெளியே வருவதென்றே தெரியாத இந்த சூழ்நிலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? ஒன்று, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையை பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். உபத்திரவம் என்பது கிறிஸ்துவ வாழ்வின் அது ஒரு பங்காய் இருக்கிறது, அது ஒரு பாகம். உபத்திரவங்களினூடாய் சில பாதைகளை நாம் கடந்து போக வேண்டும். ஆமென். பிரச்சனைகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, போராட்டங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உபத்திரவங்களை, பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுகிறதற்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. அதனால அவனுக்கு எல்லா இடங்களிலும் சுமூகமான பாதைகள் அமையவில்லை. ஆமென்.
ஆமென். சவுல் அவனை ஓட ஓட துரத்துகிறதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தாவீது இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் அபிஷேகித்தவர் அவராய் இருக்கிறபடியினால, அவனுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கினது ஆண்டவராய் இருக்கிறபடியினால, அவனை கரை சேர்க்கவும் அந்த சிங்காசனத்தில் அமர பண்ணவும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு முறை இப்படி தாவீது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிற வழியிலே, ஆமென், அநேகர் சொன்னார்கள், இவனால் இந்த எருசலேமை பிடித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி அநேகர் சொன்னார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. போராட்டங்களின் ஊடாய் சென்றாலும், ஆமென், உபத்திரவங்களின் ஊடாய் சென்றாலும் அதெல்லாம் ஒரு பாகம் தான். அந்த உபத்திரவங்களை தாண்டி நம்மை கரை சேர்க்கிறதற்கு, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உபத்திரவத்தை பார்த்து நீங்கள் பின்வாங்க வேண்டாம், போராட்டத்தை பார்த்து பின்வாங்க வேண்டாம். ஆமென். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்னது நீங்கள் அல்ல, உங்களுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தபடியினால, அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் தேவனாய் இருக்கிறபடியினால உங்களை பின்வாங்கவே விட மாட்டார். ஆமென். உங்களை மூழ்கி போகவே விட மாட்டார். எத்தனை அலைகள் உங்களுடைய படகை மோதி அடித்தாலும், ஆமென், நீங்கள் ஒரு நாளும் அமிழ்ந்து போகிறதில்லை. ஆமென். உங்களை காப்பாற்றுகிற ஆண்டவர் அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, தேவ பிள்ளைகள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படுவார்கள். ஆமென். அப்படிப்பட்ட சோதனையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட பாதையை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், உங்களை விசுவாசத்தில் அவர் பரீட்சித்து பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பரீட்சை வைத்து பார்க்கிறார். இந்த சீஷர்கள் அலறி அவர்கள் துடித்த சமயத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களுடைய படவில் தான் இருந்தார். அந்த படகினுடைய பின்னியத்திலே அவர் நித்திரையாயிருந்தார், அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். ஆனாலும் இவர்களுடைய அந்த சத்தங்கள் அவருக்கு தெரியும், இவர்களுடைய போராட்டங்கள் அவருக்கு தெரியும். ஆமென். அலைகள் கொந்தளித்து மோதி அடித்து அந்த படவை எப்படியாகிலும் அமிழ்த்தி விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும் போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாசத்தை அவர் பரீட்சித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த நடுக்கடலில் வைத்தா, இந்த பிரச்சனையின் நடுவில் வைத்தா என்னை பரீட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவர் பரீட்சிப்பதும் உங்களை தயார்படுத்துவதும் ஒரு உன்னத நோக்கத்திற்காக என்று தேவ பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். வேறே படகுகளும் அந்த படவை சுற்றி வந்து கொண்டிருந்தது. ஆமென். அந்த படகுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா இயேசு இருக்கிற உங்க படகுல பிரச்சனை. ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற உங்க படகுல கொந்தளிப்பு, இயேசு இருக்கிற உங்களுடைய படகுல அது முன்னேறி செல்ல முடியாதபடி அலைகள் மோதி அடிக்கிறதா இருந்தது. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பரீட்சித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது வேறே படகுகள் என்று சொல்லி நாம் பார்த்தோமே, அந்த படகில் வந்தவர்கள் எல்லாம் உங்களை சுற்றி பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆமென். உங்களுக்கு அசம்பாவிதம் நேரிடுகிறது போல உங்களை அற்பமாய் பார்ப்பார்கள், அபிப்பிராயம் சொல்லுவார்கள், நீங்கள் மூழ்கிவிட போகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த
சூழ்நிலையிலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த சூழ்நிலையை மாற்றுவார், இந்த கடன் பாரத்தை மாற்றுவார், இந்த வியாதியின் படுக்கையை மாற்றுவார், வேலை ஸ்தலத்தில் உண்டான இந்த பிரச்சனையை மாற்றுவார். ஏனென்று சொன்னால் அவர் என் படகில் இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் புரிகிறது? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த விசுவாச பாதையில, இந்த விசுவாச பரீட்சையில உங்களை நடத்தி கொண்டு அவர் போய்க் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை நடுவில் உங்களால் சந்தோஷமா இருக்க முடியும், உங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அந்த 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 அதே படகிலே அதே பிரச்சனைக்கு நடுவில் தான் அவரும் இருக்கிறார். ஆனால் அவரால் படவில் நித்திரை செய்ய முடிந்திருக்கிறது, உறங்க முடிந்திருக்கிறது. அந்த அளவில் தான் அந்த பிரச்சனை அன்றைக்கு இருந்திருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் இயேசு கிறிஸ்து அந்த படகில் எப்படி நித்திரை செய்தாரோ அதே போல உங்களாலும் நித்திரை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நாளைக்கு காலையில் பேதுருவுக்கு தலையை வெட்டி அவனை சிரச்சேதம் செய்ய போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த மனுஷன் நித்திரையா இருந்தான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது, ஆனால் அவன் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான், உறங்கி கொண்டிருந்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இங்கே மரித்தால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் போய்விடுவோம் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அதுபோல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாச உறுதி நமக்கு அவசியமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் மாற்ற நம்முடைய ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. அதனால பலவிதமான சோதனைகளில் நம்ம அகப்படும் போது விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எதையும் என் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்கிற அந்த பொறுமையை இந்த விசுவாசம் நமக்குள்ளாக ஆமென் உண்டாக்குகிறது. அதை அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக நாம் எண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த சூழ்நிலைகளையும் மாற்ற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதியிலே விட்டு போகிறவர் அல்ல, மனிதர்களுக்கு முன்பாக தலைகுனிந்து போக விடுகிறவர் அல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய தலையை அவர் நிமிர பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். நல்ல விசுவாசமான வார்த்தையை நாம் பேச வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினால இந்த படகு மூழ்கி போகிறதில்லை, இந்த படகுல இயேசுவும் என்னோடு இருக்கிறார், அதனால நான் மூழ்கி போவதில்லை என்கிற விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். சீஷர்கள் சொன்னார்கள், ஆமென், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி சீஷர்கள் சொன்னார்கள். அது போன்ற வார்த்தைகளை நாம் தவிர்த்து இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாம் வெளிக்காட்ட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நமக்கு மட்டும் பிரச்சனை என்று சொல்லி நாம் யோசிக்கிற வேளையில் ஆமென், நம்முடைய படகில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நமக்கு வருகிறது. ஆமென். அவர் பிரச்சனையை கொண்டு வருகிற தெய்வம் அல்ல. ஆமென். அந்த பிரச்சனையின் மூலமாக பல வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திறக்கிறார். தீமைகளை ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறார். ஆமென். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பொறாமை கொண்டு அவனை குழியில் தூக்கி போட்டார்கள். ஆமென். அவனை விற்று போட்டார்கள், அவனுக்கு தீமை செய்தார்கள். ஆனால் அந்த யோசேப்பு தானே சொல்லுகிறான், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார், அதை நன்மைக்கென்றே செய்தார் என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இக்காலத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த உபத்திரவத்தின் பாதைகள், ஆமென், இந்த கலங்கின நேரங்கள், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆமென் ஒரு நன்மைக்காகவே அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு அப்புறமாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நன்மை ஒன்று இருக்கிறது. ஒரு சமாதானமும் ஒரு மேன்மையும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்தவர்களாய் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நம்முடைய தெய்வம் பாதியில் உங்களை விட்டு போகிறவர் அல்ல,
பாதியில் விடுவதற்காக அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. பாதியில் உங்களை விட்டு போகிறதற்காக அக்கறைக்கு போவோம் என்று உங்களிடத்திலே ஆண்டவர் சொல்லவில்லை. உங்களோடு கூட அவர் பயணிக்கிறார், உங்களோடு கூட அவர் வருகிறார். உங்களுடைய பிரச்சனையில் அவரும் உங்களோடு பங்காய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கென்றே, இறைகிற கடலை அமைதலாக்குவதற்கென்றே அவர் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார். கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்மோடு வருகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உலகத்திலே எந்த தெய்வங்களும் அப்படி இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு பயணிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் நம்மோடு இருக்கிறவர். நம்முடைய தெய்வம் நம்மை தூக்கி சுமக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வத்தை நாம் தூக்கி சுமக்க முடியாது, சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தெய்வமாய் இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ நாட்களில் எல்லாம் ஆமென் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தெய்வம் நம்மை தூக்கி சுமக்கிறவர். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை பாடி ஆராதிக்கவும், உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு மாத்திரம் அடிக்கடியாய் வருகிற பிரச்சனைகளை, உபத்திரவங்களை குறித்து இந்த நாளில் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய படகில் நீர் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு கொந்தளிப்புகள் வந்தாலும், எவ்வளவு சுழல் காற்றுகள் வந்தாலும், எவ்வளவு அலைகள் மோதி அடித்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு உண்டு. எங்களை நடத்துகிற எங்கள் தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உபத்திரவத்தினூடாய் போய்க் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த நாளிலே நீர் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிரே இருக்கிற நாட்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்திலே உறுதியாயிருக்க ஆண்டவரே, விசுவாசமான வார்த்தைகளை பேச தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீரே உண்மையான இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. மறைக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.